வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம கராத்தே மாஸ்டர் சிகான் சிகேனி ஒரு இணையதளத்தில் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் அவங்களுக்கு இரத்த புற்றுநோய் இருப்பதாக எனக்கு யாராவது உதவி செய்யுங்க என்று கோரிக்கை வைத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் நடத்தி வந்த கராத்தே பள்ளிக்கூடம் பார்த்தீங்கன்னா அதை பற்றியும் நிறைய பேருக்கு விழிப்புணர்வு கொடுக்கும் விதமாக நிறைய விஷயங்களை அவர் சோசியல் மீடியாவில் பகிர்ந்தாங்க. இந்த செய்தி வெளியானே ஒட்டுமொத்த திரைப்பிரபலங்களையும் ரசிகர்களையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா நடிகர் சிகான் சிகேனி திடீரென மரணம் அடைந்து போனார். இப்போது பார்த்தீங்கன்னா அந்த செய்தி தான் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இப்போ அவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். மதுரையில் நடிகர் சிகான் சிகேனி உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவரை பற்றி இந்த செய்தி சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. பிரபல கராத்தே வீரரும் நடிகருமான சிகான் சிகேனி உடல் மதுரையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. மதுரையை பூர்வமாக கொண்ட கராத்தே மாஸ்டர் சிகான் சிகேனி 60 வயதில் இவர் இந்தியாவில் இஷின் ரியூ கராத்தே நிறுவன தலைவராக தமிழ்நாட்டின் வில்வித்தை சங்கத்தின் பொதுச் செயலாளராகவும் இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் சிகான் சிகேன் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கடந்த 22 நாட்களாகவே அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் காலமாகி போயிருந்தார். அதனைத் தொடர்ந்து சென்னை பெசன்ட் நகரில் அவரது இல்லத்தில் சிகான் சிகேன் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. சிகான் சிகேனி கராத்தே பயிற்சியாளர், வில்வித்தை பயிற்சியாளர் என்பதை கடந்து சிறந்த ஓவியர், சிறந்த சிற்பி என பன்முக திறமை கொண்ட செல்வத்துடன் செல்ல பிராணிய பிரியராகவும் இருந்துள்ளார். இத்தகைய பன்முகத்தன்மையான சிகான் சிகேனி உடலுக்கு பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவங்க, அரசியல் தலைவர்கள் மற்றும் திரையுலக பிரபலங்கள் நேரில் போய் வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து சிகான் சிகேன் உடல் ஆம்புலன்ஸ் மூலம் மதுரைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மதுரை காஜிமர் தெருவில் உள்ள அவரது இல்லத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகான் சிகேன் உடல் இஸ்லாம் முறைப்படி மதுரையில் அடக்கஸ்தலத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு நிறைய பேர் அவருக்கு சொல்லிக் கொடுத்த வில்வித்தை வீராங்கனை எல்லோருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மாணவர்கள் நேரில் போய் அவங்களுடைய அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பள்ளிக்கூடத்தை ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் இதனைத் தொடர்ந்து இதை விரிவாக்கம் செய்ய வேண்டும், எக்காரணத்து கொண்டும் இந்த பள்ளிகளை மூட வேண்டாம், தயவுசெய்து நான் இல்லாத காரணத்தினால் என்னுடைய வீராங்கனைக்கு நல்ல ஒரு ஃபண்டு கொடுத்து அவங்கள நல்ல ஒரு வழிமுறைக்கு கொண்டு வரணும் என்று அந்த பேட்டியில் கேட்டுக்கொண்டார். அந்த வீடியோ இப்போ இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.